ஒரு வெயிட் லாஸ் டிப்ஸ் ஒண்ணுமே இல்ல. அன்னாசி பழம் இருக்கு இல்லையா, அதை வச்சுதான் நம்ம உடல் எடையை குறைக்க போறோம், தொப்பையை கரைக்க போறோம், நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்பையும் சேர்த்து கரைக்க போறோம். எப்படின்னா, அன்னாசி பழம் ஒண்ணு வாங்கிக்கோங்க, அதை தோல் சீவிக்கோங்க, அதை சிறிய துண்டுகளாக இவ்வளவு பெரிய துண்டுகளாக நறுக்கிக்கோங்க, அதை தனியா எடுத்து வச்சிருங்க. அடுப்புல ஒரு பாத்திரத்துல 3 டம்ளர் தண்ணியா வச்சுக்கோங்க, நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்ச பின்னாடி அந்த தண்ணியை அடுப்புல இருந்து இறக்கி வச்சுக்கோங்க. அதற்கு பின்னாடி நீங்க நறுக்கி வச்சிருக்கீங்கல்ல அன்னாசி பழம், அதை தூக்கி அதுல போட்டு மூடிடுறீங்க. அது என்ன பண்றீங்க, அப்படியே விட்டுருங்க. எப்ப வரைக்கும் தெரியுமா, நல்லா வெதுன்னு தண்ணி ஆறுற வரைக்கும் விட்டணும். இப்போ உங்க நாக்கு எந்த அளவுக்கு சூடு தாங்குமோ அந்த அளவுக்கு சூடு தணிஞ்ச பின்னாடி அந்த அன்னாசி ஊர்ன தண்ணீரை எடுத்துக்கிட்டு 1 டம்ளர் எடுத்துக்கோங்க. அது காலையே வெறும் வயிற்றுல குடிச்சுக்கோங்க. அதற்கு பின்னாடி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி 1 டம்ளர் குடிக்கலாம். அப்படி எடுக்க உங்க உடம்பு லேசாகிறத நீங்களே உணர்வீங்க. அப்புறம் மோஷன் ஃப்ரீயாக இருக்கும். கேன்சர் வளரக்கூடிய அந்த செல்கள் எல்லாம் அழிந்து போகும். அது தொப்பை கட்டாயம் குறையும். உடம்புல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கொழுப்பு எல்லாம் கரையும். இத 1 வாரம் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்றீங்க எப்படி இருந்ததுன்னு. நல்லா இருக்கும். ஆனா மக்களே, நான் பழத்தோட சேர்த்து அரைச்சி தான் குடிச்சேன். வெயிட் லாஸ் பண்றதுக்காக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறதுக்காக. ஆனா அவங்க சொன்ன மெத்தட் கண்ணாடி கிளாஸ்ல இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பை மக்களே.